வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போறதும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டாபிக் தான். இதுவும் ஒரு சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு அனுப்பிச்ச டவுட் கொஸ்டின்ஸ் தான். நம்ம எல்லாத்துக்குமே இதை வந்து ஒரு வீடியோவா போட்டிருக்கேன் நான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நான் எப்பயும் சொன்ன மாதிரி எந்த டைரக்ஷன்ல உட்காந்துருக்காங்க, எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா 8 நண்பர்கள் வந்து வட்டமாக மையத்தை நோக்கி உள்ளாங்க. ஸோ நார்மலா தான் கொடுத்திருக்காங்க. அப்ப 8 நண்பர்கள்ங்கிறப்ப நம்ம ஈஸியா ரவுண்டா 8 பாகங்களா பிரிச்சிடலாம். சோ இதே 7 அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா இந்த 1 மட்டும் விட்டுட்டு மத்த பொசிஷனை போடுங்க. 6 அப்படின்னா இந்த 2 விட்டுட்டு 6 பொசிஷனை போடுங்க. சோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து இதோட டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க மையத்தை நோக்கி. சோ ஏரோ மார்க் இப்படி வரும். இந்த ஏரோ மார்க் எதுக்கு போறோம்னா, இப்போ ஒருத்தர் இங்க உட்கார்ந்து இருந்தானா அவரோட லெப்ட் சைடுங்கிறது இந்த பக்கம், அவரோட ரைட் சைடுங்கிறது இந்த பக்கம். சோ அதுக்காக தான் இந்த ஏரோ மார்க் எந்த டைரக்ஷன் நோக்கி உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்திருக்க கண்டிஷனை நம்ம ஃபில் பண்ணலாம். பி என்பவர் ஜிக்கும் டிக்கும் இடையில இருக்காரு. சோ இந்த மாதிரி இடையில இருக்காரு அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு டைரக்டா போய் அவங்கள போட முடியாது. ஓகேவா? சோ இந்த மாதிரி அதாவது அவங்களுக்கு இடதுபுறமோ இல்லது வலதுபுறமோ 3ஆவதா இல்ல 4ஆவதா இல்ல உடனடியா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம ஃபில் பண்ணலாம். சோ இந்த மாதிரி கொடுக்கும்போது அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில் பண்ண முடியாது. பியோட டைரக்ஷனோ இல்ல ஜியோட டைரக்ஷனோ டியோட டைரக்ஷனோ தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம ஃபில் பண்ணலாம். ஓகேவா? சோ அதனால இந்த இது இருக்கட்டும். செகண்ட் ஆப்ஷனுக்கு போலாம். ஹச் என்பவர் பிக்கு இடதுபுறம் 3ஆவதாக. சோ இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம ஈஸியா ஃபில் பண்ண முடியும். ஏன்னா பிய ஒரு பக்கம் போட்டு பியோட இடதுபுறம் 3ஆவதா ஹச் அப்படிங்கறத போட்டுடலாம். சோ இப்ப என்ன சொல்லிருக்காங்க, பிக்கு இடதுபுறம் 3ஆவதாக. பி நான் எங்க வேணாலும் போட்டுக்கிறேன். பிக்கு இடதுபுறம்னா இந்த சைடு, 3ஆவதாக இந்த இடத்துல யார் இருக்கா, ஹச். அது மட்டும் இல்லாம திருப்பி ஹச்சுக்கு இன்னொரு பொசிஷன் கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க கொஸ்டின். ஹச் என்பவர் பிக்கு இடதுபுறம் 3ஆவதாகவும் ஏக்கு வலதுபுறம் 2ஆவதாகவும். அப்ப ஏவோட வலதுபுறம்னா இந்த இடத்துல நான் ஏவை போட்டாதான் ஏக்கு வலதுபுறம் 2ஆவதாக யார் இருக்கா, ஹச் இருக்கா. சோ அப்ப இந்த இடத்துல ஏ போடணும். ஏ இங்க போட முடியாது. ஏ அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஏ போட்டோம்னா ஏவோட இடதுபுறம் ஆகி போயிடும். ஆனா அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஏவோட வலதுபுறம்னு கொடுத்திருக்காங்க. சோ இங்க போட்டிருக்கேன் ஏவோட வலதுபுறம் 2ஆவதாக ஹச் இருக்காரு. ஓகேவா? சோ ஹச்சோட பொசிஷன் ஏ அண்ட் பியோட பொசிஷன் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இது பாருங்க. பி என்பவர் ஜிக்கும் டிக்கும் இடையில் உள்ளார். ஆல்ரெடி பியோட பொசிஷன் நம்ம போட்டாச்சு. சோ பிக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்கவங்க யாரு, ஜி அண்ட் டி. ஜி அண்ட் டி பாத்தீங்கன்னா ஜி இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம், அதே மாதிரி டி இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம். ஆனா இந்த ரெண்டுலயுமே ஜி அண்ட் டி மட்டும்தான் வரும், வேற எதுவும் வராது. ஓகேவா? சோ ஜி ஆர் டின்னு போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு அவங்களோட கரெக்டான பொசிஷன் தெரியாது அப்படிங்கறதுனால ஜி அண்ட் டி அப்படிங்கறத இந்த இதுல போட்டிருக்கேன். ரெண்டுலயும் ஏதாவது ஒண்ணு இங்க வரும், அதே மாதிரி இது ரெண்டுலயும் ஏதாவது ஒண்ணு இங்க வரும். அடுத்து 3வது கண்டிஷன் பாக்குறோம். சி வந்து ஏக்கும் ஜிக்கும் இடையில் உள்ளார். ஆல்ரெடி ஏ இங்க இருக்கு. ஓகேவா? அப்போ ஏக்கும் ஜிக்கும் இடையில், ஜி இங்க போட்டோம்னா சி இங்க வரும். ஆனா ஆல்ரெடி ஹச் இருக்கனால இங்க ஜி போட முடியாது. அப்ப ஏ இங்க இருக்குன்னா ஜி கண்டிப்பா இங்கதான் வரணும். ஏன்னா அப்பனாதான் ஏக்கும் ஜிக்கும் இடையில யார் இருப்பா, சி இருப்பாங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்ப இந்த இடத்துல யாரு வருவா, ஜி வருவா. இங்க ஜி வந்தா இங்க யார் வருவா, டி வருவா. ஓகேவா? சோ அப்ப இவங்களோட பொசிஷனை நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அடுத்து ஃபைனலா இருக்க பாத்தீங்கன்னா பி அண்ட் எஃப் எதிரும் புதிருமாக இல்லை. அதாவது பிக்கு ஆப்போசிட்ல எஃப் கிடையாது. பிக்கு ஆப்போசிட்ல எஃப் வராதுன்னா எஃப் வேற எங்க வரும், இந்த ஒரே ஒரு பிளேஸ் தான் இருக்கு. அப்ப எஃப் வந்து இங்கதான் வரும். மிச்சம் மீதி இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இ மட்டும் தான் மிஸ் ஆகுது. அப்ப இ இங்க வருவார். பாத்தீங்கன்னா 8 பேரையும் நம்ம ஃபில். இப்ப இதுல எந்த கூற்று வந்து தவறு அப்படிங்கறத பாப்போம். சி என்பவர் டிக்கு வலதுபுறம் 3ஆவதா இருக்காரு. சி என்பவர் டிக்கு வலதுபுறம், டியோட வலதுபுறம் 3ஆவதா இருக்காரு. சோ ஆப்ஷன் கரெக்ட். இதுல ராங்கான ஆப்ஷன் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து ஏ என்பவர் சிக்கு ஈக்கு இடையே, சிக்கு ஈக்கு இடையே ஏ இருக்காரு. அதுவும் கரெக்ட். அடுத்து டி அண்ட் ஏ வந்து எதிரும் புதிருமாக இருக்காங்க. டியும் ஏயும் ஆப்போசிட் சைட்ஸ்ல உட்கார்ந்துருக்காங்க. எஸ், இது கரெக்ட். அப்ப இதுதான் தப்பா வரணும். இ என்பவர் எஃப்க்கும் டிக்கும் இடையே இருக்காரு. இ எங்க இருக்காரு, இங்க இருக்காரு. எஃப் இங்க இருக்கு, டி இங்க இருக்கு. சோ அப்ப கண்டிப்பா இதுதான் ஆப்ஷன் தான் தப்பு. அப்ப 4th ஆப்ஷன் தான் தப்பு, மத்த 3ம் கரெக்ட். சோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இதுலயே 2-3 கொஸ்டின் சேர்த்து கேட்பாங்க. இதுல ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு மெயின் வந்து இந்த டயக்ராம் கரெக்டா இருக்கணும். இது இருந்துச்சு அப்படின்னா கரெக்டா நீங்க ஆன்சர் பண்ண முடியும். சோ இதுக்கு நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆர் எஸ் அகர்வால் புக்ல பாத்தீங்கன்னா
இந்த மாதிரியான சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் அப்புறம் நிறைய ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கதை எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.